புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடல்நலத்து கேடு, உயிரை கொல்லும். வணக்கம் மக்களே. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டேன். ஏன்னா மார்னிங் 6 மணிக்கு போக வேண்டிய இடத்துல இங்கேயே 6:10 ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக இருந்து கொஞ்சம் லேட்டாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போயிட்டு அங்கே போய் லோடு எடுத்துகிட்டு நான் ஸ்ரீபெரும்புத்தூர் போகணும். சரி பாப்பா இன்றைக்கி டாஸ்க் எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ண போகிறேன். நான் லோடு ஏற்றுற இடத்துக்கு கொஞ்சம் குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டேன். ஸோ வண்டியில் இப்போ லோடு ஏற்றிட்டுருக்காங்க. ஏற்றிட்டு ஸோ நான் இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகணும். ஸோ டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். காலையில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காலையில் ஓட்டும்போது எல்லாம் தூங்கி எழுந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருப்பேன். இந்த ஹார்ன் அடிக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ இரிட்டேட் ஆகுது. முடிஞ்ச அளவு இந்த ஹார்னை அவாய்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக போங்க. தேவையான இடத்துல யூஸ் பண்ணுங்கள், தேவையான இடத்துல வாண்டடாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ் பண்ணிங்கனாதே ரொம்ப இரிட்டேட்டாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ லோடு ஏற்றிட்டு நான் வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது லோடு. நான் வண்டி வெஹிக்கிள் ரொம்ப அமுங்கி தான் போகுது. ஸோ மேக்ஸிமம் நான் ஸ்லோவாக போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் ரோடு வந்தாச்சு. ஸோ மார்னிங்கே ரொம்ப பனி போயிடுது. ஏன்னா ஒரு 2 நாளாக அந்த சில்னஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நான் ரீச் ஆகிற வரையும் இப்படியே காலியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டைமிங்கு ப்ளஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகிடுன்னு சொல்லிடுறேன். இப்போ கரெக்டாக நம்ம வேல்ஸ் காலேஜை கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வழியாக நம்ம திருமுடிவாக்கம், குன்றத்தூர் அதெல்லாம் கிராஸ் பண்ணி பைபாஸ் வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு மாதா காலேஜ் லெஃப்ட்டு. ஸோ அந்த வழியாக தான் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம். ஏன்னா இந்த பைபாஸ் தான் கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும், டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ரோடு இருங்காட்டுக்கோட்டை உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயோ பேசினே ஸ்பீடு பிரேக்கை பார்க்கல. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டு ரவுண்டாக நான் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அந்த கம்பெனி வரும். சரி அங்கே போய் ஸோ அந்த கம்பெனிக்கு நம்ம ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே செக்யூரிட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே என்ன ரூல்ஸ்னால், நம்ம காக்கி சட்டை இல்லாமல் இங்கே உள்ளே போக முடியாதுங்க. ஸோ அதனால் காக்கி சட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ அவங்க டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளை திருப்பி கூப்பிடுவாங்க. நம்ம கேட்டில் வெயிட் பண்ணணும். கேட்டில் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போய் மெட்டீரியல் இறக்கிட்டு ரிட்டன் அவங்ககிட்ட அந்த சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ காலைல ஒரு 8:10க்கு உள்ளே போனேன். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:36. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் அவங்க வரவே இல்லை. நான் தான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி இந்த லோடு எடுத்துருக்கேன் போல். ரொம்ப இரிட்டேட்டாகவே ஆகிடுச்சு. இதனால் எனக்கு மற்ற கமிட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய டைம் இது போல் நடக்கும். ஸோ இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் மூவ்மெண்ட் பண்ணிட்டு போனோம். என்ன பண்ணுறது, நம்ம ட்ராவல் பண்ணி தான் நான் சர்வே பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு தடையாக தான் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் சர்வே பண்ண வேண்டியதாகுது. ஸோ இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து ரிட்டன் டுவோர்ட்ஸ் இப்போ ஓஎம்ஆர் போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு எல்லாமே டிராஃபிக் இல்லாமல் போனால் அங்கேருந்து நெக்ஸ்ட் லோடு ஒரு அம்பத்தூர் லோடு ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுக்கலாம். ஸோ அதான் போயிட்டுருக்கேன். முடிஞ்சாலும் நான் வேகமாக போடணும். அதே டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் வண்டி ஓட்டணும் இந்த டிராஃபிக்கில். டைம் கரெக்டாக இப்போ 12:36. நான் இப்போ 12:50க்குள்ளே போகணும். ஏன்னா அதுக்கப்புறம் லஞ்சே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 மணி தான் இறக்குவாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை நான் கொஞ்சம் குயிக்காக போகணும். ஆனால் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது ரோடு. ஸோ முடிஞ்சாலும் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஃபாஸ்ட்டாக போனால் தான் அவங்க இறக்குவானுங்க. இல்லைனா 2 மணி வரையும் அவங்க லஞ்சு முடிச்சுட்டு தான் அப்போ தான் இறக்குவாங்க. நெக்ஸ்ட் லோடு என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியாமல் கூட போகலாம். இன்னும் வேறு யாரும் ரோடு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கீழ்கட்டில் தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ 1 மணிக்குள்ளே அங்கே போனால் தான் அவங்க இறக்குவாங்க. 1 மணிக்கு லஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் அங்கே மூவ் பண்ணி போய் ஆகணும் குயிக்காக. டைம் பார்த்தோன்னா இப்போ 12:57. ஆனால் நான் 12:52க்கே வந்துட்டேன். ஸோ அதனால் இவங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேன். நல்ல வேலை இறக்குறாங்க. ஸோ இதை நான் இறக்கிட்டு இங்கேருந்து லஞ்சு முடிச்சுட்டு 1:30 ஷார்ப்பாக போயிட்டு
மகேந்திரா சிட்டி. ஸோ அதை ஏற்றிட்டு அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்து என்னோடய செகண்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா சிட்டி. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல காஸ்ட் பேஸில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இவர் என்ன பண்ணிடுறாரு, காலிலேருந்து வந்து 3 லோடு மேலே அப் அண்ட் டவுன் வந்துட்டார். சரி, என் வண்டியை பார்த்தோன்னா அலறாரு, வண்டி இங்கே விடாத எடுன்னு. ரீசன் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டார். என்ன ரீசன் சொல்லுங்கள். லாரிக்கும் ரோடுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? வண்டிக்கும் லோடு மட்டும் ஏற்ற மாட்டாரு. காலிலேருந்து ஒன்றும் பண்ணல. ஆனால் டீ டைம் பாருங்க, காலை வர தெரியும். எல்லாரும் 10 நிமிஷம், ஒரு மணி 20 நிமிஷம். அம்பத்தூர் அண்டு வண்டலூர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து லோடு ஏற்றி கட்டியாச்சு. ஸோ இங்கேருந்து நான் இப்போ மூவ் பண்ண வேண்டியதான். அதுக்கான லொக்கேஷன் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து லோடு ஏற்றியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 கரெக்டாக. ஸோ இன்னைக்கு இப்போ என்னென்னா 2 இடத்துல லோடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வண்டலூர் போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேருந்து பைபாஸ் பிடிச்சி அப்படியே அம்பத்தூர் போய் டெலிவரி பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு லோடு ஒன்று இருக்குது. அது ஒரு 9:30 போல் ஆகும். அகைன் வந்து டெய்லி போகிறது தான், அது கிண்டி போகிற மாரி இருக்கும். ஸோ போயிட்டு நான் ஃபஸ்ட் லொக்கேஷன் போயிட்டு அங்கே என்ன டைம் போயிருக்கேன், எவ்வளோ கிலோமீட்டர் ஆகிடும். இப்போ ஆக்சுவலி நான் வந்து நான் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்து நான் மேடவாக்கம் போய் போகல. ஏன்னா அந்த பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால் ஒன் வே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சைடில் போக முடியல. நான் சாலையூர் வழியாக போயிட்டுருக்கேன். போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் டிராஃபிக் நிற்கிது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் டிராஃபிக் நிற்கிது. ஏன்னா பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பைபாஸே பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தெளிவாகவே ஓட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அங்கே பிடிச்சி அங்கேருந்து பைபாஸ் மூலிமா நான் அம்பத்தூர் போய் ஆகணும். ஏன்னா திருப்பி இந்த ரூட்டில் வந்து நினச்சிங்க இவங்க ஓட நின்று ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ வண்டலூரில் வந்து லோடு இறக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். பட் என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்கலேருந்து 2 பேர் தான் இருந்தாங்க. ஸோ என்னையும் சேர்த்து இறக்க வச்சிட்டாங்க. ஸோ வேலையும் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் எதுவுமே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே அழுகாயிடுச்சு. ஸோ அதனால் கையெல்லாம் கழுவிட்டு ஸோ இங்கேருந்து நான் இப்போ பைபாஸ் பிடிச்சி நான் அம்பத்தூர் போகிறேன். ஏன்னா ஊருக்குள்ளே போனால் இந்த டைமில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ பைபாஸை பிடிச்சி என்னன்னே தெரில, இப்போ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது வண்டலூர் பைபாஸு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ இதை அப்படியே நான் பொறுமையாக ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த பைபாஸ் வந்து டிராஃபிக் இல்லைன்னா இப்போ நம்ம அம்பத்தூருக்கு வித்தின் ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். டைம் பார்த்தேன் இப்போ 5:10. ஸோ நம்ம 5:40 அம்பத்தூரில் போய் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 6 o'clock போல் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிடலாம். பட் இந்த டிராஃபிக் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் டெலிவரி பண்ணுறது. ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நான் 2 பைபாஸாக பிரியும். இந்த பைபாஸ் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இதுவும் பெங்களூர் போவோம். இந்த பைபாஸ் எங்கே போயிடும்னா பூந்தமல்லியில் போய் நம்மளுக்கு இறங்கும். நடுவில் கேப் இருக்கும். ஆனால் பட்டு தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க பைபாஸ் தான் நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். அதுதான் டேரெக்டாக அம்பத்தூருக்கு போகும். இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக 5:32. ஸோ பெருங்கலத்தூர் பிரிட்ஜு மேலே ஏறுறோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே பைபாஸை டச் ஆகிடும். ஸோ பைபாஸில் வந்து நம்ம ஸ்மூத்தாக போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜை வந்து எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல கிராஸ் பண்ணி. இப்போ நம்ம பைபாஸ் வந்தாச்சு. ஏன்னா ரோடு ரொம்ப காலியாக. ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக டுவார்ட்ஸ் அம்பத்தூர் போகிறோம். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. அங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒன்று என்னென்னா டொலிகேட் இருக்குது நம்ம போகிறவரே. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் அம்பத்தூர் போகணும். ஓகே, அங்கே அம்பத்தூர் போயிட்டு என்ன டைம் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:41. நான் 6 மணிக்குள்ளே அங்கே. ஸோ ஒரு வழியாக வந்து குயிக்காக வந்து டோல்கேட் வந்தாச்சு. பாருங்க எப்படி திரும்புகிறாங்க. எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வந்து சிக்னல் கூட காட்டாமல் டக்குன்னு திரும்புகிறாங்க. ஸோ டோல்கேட்டுப்பா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதை தாண்டிட்டேன்னா அம்பத்தூர் ரீச் ஆன மாரி. ஸோ பைபாஸ்லேருந்து இறங்குந்த அப்புறம் இங்கேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2.2 கிலோமீட்டர் தான். அதை நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு 17 மினிட்ஸ் காட்டுது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இங்கே ஈபி ரூட்டில். ஸோ இதை கிராஸ் பண்ணி போயிட்டு நான் மெட்டீரியல் டெலிவரி கொடுத்துட்டு ஸோ இங்கேருந்து நான் ரிட்டர்ன் கிளம்பணும். எப்படி இருந்தாலும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இங்கே. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5:05 டைம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். அந்த ஆல்மோஸ்ட் இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டேன். ஆரஞ்சுக்கு வந்தேன். அங்கேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்டர். இது வர 45 மினிட்ஸ் ஆச்சு அம்பத்தூரில். ஸோ இந்த அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரையும் அம்பத்தூர் சைடு வராதிங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டுவீங்க.
அதேமாதிரி மெட்டீரியல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இறக்கி முடிச்சோடனே நான் ஆப்பில் எதுனா வந்து ஆர்டர் அடிக்காமல் பார்ப்பேன். அப்படின்னா 2 hours வந்து வீட்டை பார்த்து போயிட்டுருப்பேன். ஏன்னா டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பாடியும் டயர்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 200 கிலோமீட்டர் கிட்ட. இப்போ நான் கரெக்டாக வந்து நம்ம டிஎல்எஃப் இருக்குல்ல, டிஎல்எஃப்னா எங்கே நான் போகிற டிஎல்எஃப் ஐடி டெக் பார்க்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செம்ம டிராஃபிக்காக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:05 சரிங்களா. இப்போ தான் வந்து ஜஸ்ட்னா வந்து நான் ப்ளூ டாட்லேருந்து எனக்கு கார்டு வந்தது. பெருங்குடியிலேருந்து ஒரு 9 o'clock வந்து லோடு எடுத்துக்கிட்டு ஸோ திருப்பியும் வந்து நான் கிண்டி வரணும். ஸோ இது வந்து 3rd லோடு. ஸோ முடிச்சுட்டு நான் திருப்பியும் பேக் டு ஹோமுக்கு போகணும். அங்கே போயிட்டு நான் என்ன டைம் ரீச் ஆகணும்னா இல்லை இந்த காரை பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணிக்கிட்டே இந்த காரில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. அங்கேயே வந்து 2 வண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னும் கூட கட் பண்ணாமல் பாருங்கள் உள்ளே வீடியோ கால் பண்ணி. இன்னும் வீடியோ கால் இவங்க ஆஃப் பண்ணவே இல்லை. அங்கேருந்து இது தான் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு 4-5 வண்டி இடிச்சிட்டு இருப்பாங்க. என் கூட என் வண்டியும் சேர்த்து. இப்போ நான் வந்து டைட்டல் பார்க் சிக்னல் நிற்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனு டைட்டல் பார்க்கு. இங்கே ரொம்ப நேரமாக நிற்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஏன்னா இங்கே எப்பவுமே பட்டு 8:41 ஆகுது. இந்த டைமில் டிராஃபிக் ஜாம் கஷ்டம் தானே. பட்டு நான் இதுக்கப்புறம் கிண்டி போயிட்டு ரிட்டர்ன் வரணும். டிராஃபிக் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி.